ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம்னா கூகுளில் எத்தனையோ விதமாக சீக்ரெட்டான கேம்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் கோம் ஓப்பன் பண்ணிட்டு பொன்னி எக்ஸ்பிரஸ் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் உங்களுக்கு இந்த கேம் தான் வரும். இந்த கேமோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு போஸ்ட் மேன் மொத்தமாக இந்த 100 போஸ்ட் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்போ நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னா, கௌபாய் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிறைய அப்டிகல்ஸ்லாம் இருக்கும், அதை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் நிறையா அவுட் ஆனீங்கன்னா இந்த குதிரை கூட உங்கள் மேலே கோவப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவுட் ஆகும்போது நீங்கள் கால் பண்ண போஸ்ட் எல்லாமே கம்மியாகிட்டே வரும். இந்த மாதிரி குதிரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். விதவிதமாக அப்டிகல்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் மொத்தமாக அந்த எல்லாத்தையும் தாண்டி போய் நீங்கள் ஊரில் போய் அந்த லெட்டர்ஸ்லாம் சேர்க்கணும். சேர்த்திங்கன்னா இந்த கேம் முடிஞ்சிடும். நான் ஃபார்வர்ட் பண்ணி தான் காமிக்கிறேன், ஏன்னா முடிக்க எனக்கு டைமும் ஆச்சு. மற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை அவுட் ஆக பாசிட்டிவ் கூட செய்ய சில டைம்லாம். இந்த மாதிரி எல்லா லெட்டரையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஊரே உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணணும். நான் 142 கலெக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்கா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இது மாதிரி டெக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போட்டே தான் இருக்கும். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணதான் இந்த மாதிரி நிறைய விஷயம் என்னால் போட முடியும். நம்ம சேனலுக்கு கண்டென்ட்லாம் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் நான் போட்டிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேம் என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா? பேக்மேன் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணணும் உங்களுக்கு இந்த கேம் தான் வரும். இந்த கேம் சின்ன வயசுல விளாட ரொம்ப நாள் ஆசை. ஒருவேளை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாண்டும் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் விளாடும்போது எனக்கு புரியாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவுட்டும் ஆகிட்டேன். அது மாதிரி செகண்ட் டைம் விளாடும்போது கேமோட கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சு. இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி ப்ளூ கலராக டாட் இருக்குது பார்த்தீங்களா? டச் பண்ணி இவங்கெல்லாம் ப்ளூ கலராக மாறிடுவாங்க. மாறினோடனே இவங்களை பிடிச்சி நம்ம ஜெயிலில் அடிச்சிடலாம். மற்ற டைம்லேயும் இவங்க கலர்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு கொண்டுருவாங்க. மொத்தமாக நம்ம 3 லைஃப் தான். ஒரு வழி இந்த கேம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டாக்டர் ஹூ சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணால் உங்களுக்கு இந்த கேம் தான் வரும். இந்த கேமோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ரோபோட் வந்து இந்த கூகுள் திருடிட்டு போயிடுது. கூகுள் லெட்டர்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிடுது. அந்த கூகுள் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து வைக்கிறது நம்மளோட பொறுப்பு. நம்ம எல்லாம் டாக்டர்ஸ் எந்த டாக்டர் சூஸ் பண்ணிக்கலாமா? நம்ம சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணதுக்கப்புறமா கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதான் ஃபஸ்ட் லெவல் நிஜமாக ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. போக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லிவர் அமுக்கிட்டு அப்படியே வந்தேன். அதுக்கப்புறமா எப்படியோ ஜி எடுத்துகிட்டு கடைசியில் மாதிரி ரிட்டன் வர சொல்லுவாங்க. அதே கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு டைம் ரிட்டன் வரணும், போன இடத்துல ரிட்டன் வர்றது. அதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியாக உள்ளே வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி பாக்ஸை சுற்றும். செகண்ட் லெவலில் போகும்போது பார்த்தீங்கன்னா 2 ரோபோட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே அந்த கூடிக்கிட்டு ஒரு இருக்குது பார்த்தீங்களா? அதை எடுத்துகிட்டு மாதிரி ரிட்டன் வரணும். செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ரோபோட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நம்ம தெரியாமல் மாட்டிட்டு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி சாக்கு அடிச்சு நம்ம கொண்டுருவாங்க. கொண்டுட்டு மாதிரி ஃபஸ்ட்லேருந்து தான் வர மாதிரி இருக்கும். ஒரு வேளை இந்த கேம் முடிச்சுட்டேன். தேர்ட் லெவலாக போகும்போது பார்த்தீங்கன்னா 3 ரோபோட் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஜி மாதிரி எடுக்க வருமா, அப்போ வந்து சுடுகாடுக்கிட்டு வந்தேன். சுடுகாட்டில் வந்தோன்னே ரொம்ப ஈஸியாகவே கொண்டுட்டாங்க. ஈஸியாகவே கொள்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை ஜி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு அதாவது லாஸ்ட் லெவல் செம்மவே டஃப்பாக இருந்துச்சு. முடிக்க ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் சூப்பரான கேம். மறக்காமல் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக நான் நினச்சி பார்க்கலாம் இந்த கேம் ஃபஸ்ட் டைம் விளாடும்போது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லி பார்த்துலாம். டிக்டாக் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உங்களுக்கு இந்த கேம் என்ட்ரு ஆகும். இந்த கேம் நீங்கள் நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க. நான் ஆன்லைனில் விளாட இதான் ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. சரி, இது என்ன இப்போ கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி விளாண்டேன். ஆனால் நான் நிறையா டைம் ட்ராலேயே இந்த மேட்ச் முடிஞ்சிருந்துச்சு. இந்த ரொம்ப சூப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். நான் விளாட ஒவ்வொரு டைம் ட்ராலேயே இருந்துச்சு. நான் எப்போச்சும் இந்த லெவல் முடிச்சாகணும்னு சொல்லி உட்காந்துட்டேன். ரொம்ப டைம் போகிறதே தெரில. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு வழியாக இந்த கேம் நான் முடிச்சேன்னா இல்லையா நீங்களே பாருங்களேன். இந்த டைம் நீங்கள் முடிச்சிருக்கலாம் நினைக்கலாம், ஆனால் நான் முடிக்கலை. வழக்கம் போல் ட்ராலே முடிஞ்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட் லெவலில் இதுதான் லாஸ்ட் ஃபைனல்ட்டு, என்னால் ஜெயிச்சு ஆகணும்னு சொல்லி நினச்சேன். அதே மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன் கூட சொல்லலாம். அதையே ட்ரிக் பண்ணி எப்படியோ ஜெயிச்சிட்டேங்க ஒரு வழியாக. சரி, நெக்ஸ்ட் கேம் என்ன பார்த்துலாமா? நெக்ஸ்ட் செலிப்ரேட்டிங் கார்டுன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த கேம் தான் என்ட்ரு ஆகும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த கேம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி பேஸ் பண்ண கேம் மாதிரி இருக்கும். இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த கோலம் எப்படி உருவாச்சு, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார், நம்ம எப்படிலாம் விளையாட போகிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. நான் படித்து பார்க்காம டிக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் இந்த கேமோட கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா 700 மீட்டர் கிராஸ் பண்ணணும். அது ஃபஸ்ட் லெவலாக இருக்கும். நான் என்னென்னு புரியாமல் என்னடா டச் பண்ணால் போக மாட்டேங்குது, சுற்றிட்டே இருக்குது, ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, மொக்க கேமாக இருக்கும் ஃபஸ்ட் நினச்சேன். அதுக்கப்புறமா இந்த கேமோட கான்செப்டே புரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே எகுருவான், இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். அது புரிஞ்சுட்டு விளையாடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 70 மீட்டர் போக சொன்னாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் அவுட் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் ரவுண்டில் 86 போனேன். இவங்களாம் பிளேயர்ஸ், இவங்கள வச்சு நம்ம விளாண்டுக்கலாம். ஒரு பிளேயரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். சில பேர் உடம்பு குண்டாக இருக்கிறவங்களாம் ரொம்ப லாங்காக போகவே இல்லை, கீழே தான் விழுந்துட்டாங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க, ஷார்ப்பாக இருக்கிறவங்களாம் ரொம்ப லாங்காகவே போனாங்க. ஒரு பிளேயரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிளேயர் நான் சூஸ் பண்ணி பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்துச்சு இந்த கேமு. நான் முன்னாடியே விட்டுட்டேன். ஆனால் இந்த
அந்த ஓட்டைக்குள்ளே போனோடனே எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடச்சி மேலே எகிர ஆரம்பிச்சிடாப்புல. இந்த கால்நாள் பட்டாலுமே எகிரி மேலே போகிறாப்புல. அது மட்டும் இல்லை, மேகத்து மேலாம் பட்டா வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா இன்னுமே எகிறாங்க. இந்த மாதிரிலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் போனால் நினச்சி கூட பார்க்கல. அது மொத்தமாக எனக்கு 100 மீட்டர் இந்த மாதிரி டார்கெட் கொடுத்துருந்துச்சு. நான் ஆக்சுவலாக 900 மீட்டர் பக்கம் போயிட்டேன். இந்த மாதிரி காலாலாம் பட்டு மேகம்லாம் பட்டு இதுக்கே ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கூகுள் பீஸான்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணணும் உங்களுக்கு இந்த கேம் தான் என்ட்ரா. இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனை பேர்த்துக்கு டார்கெட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கணும் பீஸாவை தான். ரொம்ப சிம்பிள் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இது சிம்பிளாலாம் இருக்காது. ஒருத்தர் ஒரு மாதிரி கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூளை யூஸ் பண்ணி கட் பண்ணி கொடுக்கணும். கரெக்டாக கட் பண்ணி கொடுக்கணும்னா நமக்கு ஸ்டார்ட் சேராது. இது லெவல் போயிட்டே தான் இருக்குது நான் விளாண்ட வரைக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 பேத்துக்கு இந்த மாதிரியும், இந்த பக்கம் 3 பேருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. போக போக கொஞ்சம் கஷ்டமாயிட்டே தான் போகுது. ஜாலியாக விளாட்லாம். இந்த கேம் ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிச்சு. நெக்ஸ்ட் ஷாலம் கன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோ. டைப் பண்ணணும் உங்களுக்கு இந்த கேம் என்ட்ரு ஆகும். இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரிவரை கிராஸ் பண்ணி கடலுக்கு போகிறது கேமோட கான்செப்ட். ரெஃப்டிகல்ஸில் ஒன்று கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இந்த கேமை செட்டப் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்குது, ஃபன்னான கேம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே அடித்தாலும் அவுட்ல ஆக மாட்டீங்கன்னா தைரியமாக விளாட்லாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் பார்ட் 2 வீடியோவில் கவர் பண்ணுறேன். மொபைலுக்கு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது, அது வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதை விட சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.